சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. சோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. 60 வயதிற்கு மேல் உள்ள மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய மாநில அரசுகள் அவ்வப்போது புதிய அறிவிப்புகள் மற்றும் சலுகைகளை அறிவித்து வருகின்றனர். தற்போது மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதை பற்றி இங்கே பார்ப்போம். போஸ்ட் ஆபீஸ் அல்லது வங்கியில் மூத்த குடிமக்களின் சேமிப்பு திட்டமான சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் முதலீடு செய்தால் நல்ல நிலையான வருமானத்தை பெறலாம். இந்த கணக்கில் குறைந்தபட்சமாக ரூபாய் 1000 டெபாசிட் செய்யலாம். அதிகபட்சமாக 30 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துக்கு 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்களின் பென்ஷன் தொகைக்கு ஏற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது 70 வயதிற்கு உட்பட்ட ஓய்வூதியதாரர்கள் அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாயும் குறைந்தபட்சமாக 25,000 ரூபாயும் கடன் பெறலாம் அல்லது பென்ஷன் தொகையில் 18 மடங்கு கடனாக பெறலாம். தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை சார்பில் கட்டுமானம் மற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர் நல வாரியம் கடந்த சில ஆண்டுகளாக ஆதார் அட்டை மற்றும் புதிய ஸ்மார்ட் கார்டு விவரம் நல வாரியத்தில் பதிவு செய்யப்படுகிறது. நல வாரியம் உறுப்பினர்களுக்கு 60 வயது பூர்த்தியானதும் அடுத்த ஆண்டில் இருந்து ஓய்வூதியமாக ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. வங்கிகள், தபால் அலுவலகம், கூட்டுறவு வங்கிகளில் பிக்சட் டெபாசிட் திட்டங்களுக்கு பொது வாடிக்கையாளர்களை விட மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது. PM கிசான் மன்தான் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 60 வயதிற்கு பிறகு விவசாயிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் ஓய்வூதியம், அதாவது ஆண்டுக்கு 36,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. வருமான வரி செலுத்தும் மூத்த குடிமக்கள் குறிப்பிட்ட தொகை நோய்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டியிருந்தால் வருமான வரி சட்டம் 80DDP பிரிவின் கீழ் ரூபாய் 1 லட்சம் வரை வரி தள்ளுபடி பெறலாம். அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ரூபாய் 1000 முதல் ரூபாய் 5000 வரை பென்ஷன் வழங்கக்கூடிய நடைமுறை உள்ளது. மூத்த குடிமக்கள் வைப்பு தொகை, சேமிப்பு கணக்கு உள்ளிட்ட பிற இனங்களுக்கு கிடைக்கும் வட்டிக்கு ரூபாய் 50,000 வரை வருமான வரி சட்டம் 80DDP பிரிவின் கீழ் தள்ளுபடி தரப்படுகிறது. முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் அறுபடை வீடுகளுக்கும் கட்டணம் இல்லாமல் மூத்த குடிமக்கள் ஒரே தடவில் சென்று தரிசிக்க அரசு சார்பில் மூத்த குடிமக்கள் அழைத்து செல்லப்படுகின்றனர். வருடத்திற்கு 1000 பக்தர்கள் என்ற கணக்கில் முதியவர்களை அழைத்து சென்று தரிசனம் செய்து வருகின்றனர்.